கோபி அம்மா திட்டினது, அம்மா வீட்டை விட்டு போனதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இல்லை இல்லை குழந்தைய கொன்னது நான் இல்லை அப்படின்னதும், ராதிகா வந்து நீங்கள் தான் என் குழந்தைய கொன்னுட்டீங்க அப்படின்லாம் பேசினதெல்லாம் கோபி நினச்சி பார்த்துட்டு ரொம்ப சோபாவில் வருத்தத்தோடு அழுதுட்டுருக்குறாங்க. அந்த நேரத்தில் வந்து ராதிகாவோட அம்மா வந்து தண்ணி பிடிக்கிறதுக்கு வராங்க. ராதிகாவும் சோகமாக தான் பெட்ரூமில் உட்காந்துருக்குறாங்க. ராதிகாவோட அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். வாட்டர் கேனை எடுத்துகிட்டு தண்ணி பிடிக்கிறதுக்காக ஹாலுக்கு வர்றாங்க. கோபியை பார்த்துட்டு முறைச்சி பார்த்துட்டு தண்ணி பிடிக்க போகிறாங்க. அப்போ வந்து கோபி வந்து ராதிகாவோட அம்மா வந்து கோபியோட அம்மாவை வந்து திட்டினதை நினச்சி பார்த்துட்ருக்காங்க. என்ன போய் உக்காருன்னு சொல்கிறீங்க, விட்டா அந்த குழந்தைய கொன்னது இல்லாமல் என்னையும் கூட நீங்கள் கொன்றுவீங்க போல் அப்படின்னு சொல்லி ராதிகாவோட அம்மா வந்து கோபியோட அம்மாக்கிட்ட ரொம்ப கோபமாக பேசுனதை நினச்சி கோபி வருத்தப்படுறாரு. எல்லாரும் சேர்ந்து அம்மாவை வந்து இப்படி திட்டிட்டோமே அப்படின்னு நினச்சி கோபி ரொம்ப வருத்தப்படுறாரு. அது மட்டும் இல்லைங்க, கோபியோட மாமியார் வந்து அவங்க அம்மாட்ட வேதனையோடு பேசுனதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப அம்மாவை நம்ம வருத்தப்பட வச்சிட்டோம், அம்மா உடம்பு எப்படி இருக்குமோ அப்படின்லாம் நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்கும்போது ராதிகாவோட அம்மா வந்து தண்ணி பிடிச்சிட்டு கோபியை வந்து முறைச்சி பார்த்துட்டு கிளம்புறாங்க. இவங்க ரொம்ப கோபிக்கு வந்து ஷாக் ஆகிடுது, என்ன இவங்க இப்படி பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் விட ரொம்ப வருத்தம் என்னென்னா, கோபியோட அம்மா வீட்டை விட்டு கிளம்புனது தான் கோபிக்கு வருத்தம். நம்ம நிலமை இந்த அளவுக்கு வேதனை ஆகிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தத்தில் உட்காந்துருக்கிறாரு. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.